வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான, அதாவது நம்ம இது என்னன்னு தெரியுதுங்களா, லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி. இந்த நேற்று நைட்டு சுட்ட சப்பாத்தி இது. அதை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டின்னருக்கு சப்பாத்தி மசாலா செய்ய போகிறேன். அதாவது க்ரீன் பீஸை வச்சு ஒரு மசாலா, இது நூடுல்ஸ்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி நம்ம இட்லிலாம் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஃபெர்மெண்டட் சப்பாத்தி. ஃபெர்மெண்டட் மீன்ஸ் இது நேற்று நைட்டு போட்டதால ஓவர் நைட்டு இருந்துச்சு இல்லையா, இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் நைட் இது. ஸோ இப்போ இந்த நைட்டில் நம்ம செய்யும்போது இந்த சப்பாத்தியும் ஃபெர்மெண்ட் ஆகும். சரிங்களா? இதில் குட் பாக்டீரியாஸ் நிறைய அதோட கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட உடம்புக்கு, இன்சைடு கட் ஹெல்த்துக்கு, எல்லாத்துக்கும் பவுல் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி சாப்பிட்லாம். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் இப்போ ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இது பச்சை பட்டாணி, இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரே ரவுண்ட்லேயே சேர்த்துட்றேன். ஏன்னா தண்ணியெல்லாம் நான் எதுவும் சேர்க்கல. ஏன்னா ஆல்ரெடி இப்போவே நைட் ஆகிடுச்சு. நல்லா கிளறிக்கலாம். இதோடு நம்ம இப்போ தேவையான மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வீட்டில் அரைச்ச நார்மல் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச காஷ்மீரி சில்லி, இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, இது கல் உப்பு, இது பார்த்திங்கன்னா வீட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ண முடக்கத்தான் பிரண்டை பவுடர். இது அதாவது பவுடர் மீன்ஸ் பொடி. இது பருப்பு பொடி. இது நான் ஏன் இதில் சேர்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதோடு சேர்க்கும்போது இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால தான் தனியாக எதுவும் தெரியாது. இப்போ இந்த பேஸ்ட்டு ரெடி ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோடய நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா இப்போ கலந்து விட்டு இது இப்போ ரெடி ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி மசாலாவுக்கு இந்த க்ரீன் பீஸ் மசாலா சூப்பராக தயாராகிட்டுருக்கு. இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் மேலே வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி எண்ணெய் வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த சப்பாத்தியை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான க்ரீன் பீஸ் சப்பாத்தி நூடுல்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி நூடுல்ஸ் அருமையாக தயாராகிடுச்சு. இது நீங்கள் காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கு சாப்பிட்லாம், ஏன் லஞ்சில் கூட நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்கூலுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். இது டைம் ஆக நல்லா ஊறி சப்பாத்தி அந்த ரஃப்னஸ்ஸே இருக்காது, நல்லா சாஃப்டாக மாறிடும். ஏன்னா இந்த சப்பாத்தி நம்ம எண்ணெயிலலாம் பொரிக்காமலே நம்ம டைரெக்டாக அந்த மசாலாவில் சேர்த்துருக்கோம். அதனால் இது எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா, பாய் பாய், டேக் கேர்.